Hello friends, Hrithik Roshan Jr. NTR K.R. Advaniyoda War 2 படத்தோட ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரைலர் பார்த்தா செமையா இருந்துச்சு. War 1 2019ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் FTFS பார்த்துட்டு அந்த படத்தை தான் நான் ரிவ்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. அந்த ஒரு சின்ன கனெக்ட் இருந்துச்சு, அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ War 2ஓட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. War 1 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்போ அந்த படம் பயங்கரமான ஹிட் ஆச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுச்சு. அப்புறம் இந்தியாவில் யூனிவர்ஸ் கல்ச்சர்லாம் வந்ததுக்கப்புறம் ஷாருக்கோட பத்தான், சல்மான் கானோட டைகர் ஜிந்தா ஹை, இது கூடலாம் இந்த வார் படத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்பை யூனிவர்ஸாக மாற்றிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து படங்கள் வந்துட்டு இருக்கு. அதுலேருந்து எல்லா படமே வந்து பெரிய பெரிய ஹிட் ஆகுது. War 2 எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது, எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுது அப்படின்ட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். War 1ல ஹிருத்திக்கும் டைகருக்கும் நடுவில் ஒரு பயங்கரமான ஃபேஸ் ஆஃப் இருக்கும். கேட் அண்ட் மவுஸ் கேம்ஸ் இருக்கும். ஒரு சில ட்விஸ்ட்லாம் வச்சு அந்த படம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படமும் கிட்டத்தட்ட சிமிலர் பிளாட் மாதிரி தான் தெரியுது. இந்த படத்துலையும் வந்து ஹிருத்திக்கும் ஜூனியர் NTRக்கும் நடுவில் ஃபேஸ் ஆஃப், மேபி கேட் அண்ட் மவுஸ் கேம் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, எப்படி இது இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். War 1ல வாணி கபூரை சும்மா யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருப்பாங்க. இந்த படத்தில் கியாராக்கு ஒரு நல்ல ரோல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃபியூச்சர் ஸ்பை நியூஸ் படத்துலையும் அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹிருத்திக் அண்ட் ஜூனியர் NTR ரெண்டு பேருமே வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஆக்டர்ஸ். இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஃபேஸ் ஆஃப் இருக்கும், அது ஓகே, அதுக்கு நான் வெயிட்டிங் தான். பட் அதை விட பயங்கரமாக எதுக்கு வெயிட்டிங்னா, ரெண்டு பேருமே பயங்கரமான டான்சர்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் இன் இந்தியா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். War 1ல ஹிருத்திக்கும் டைகரும் சேர்ந்து ஆடின மாதிரி அப்படி ஒரு பாட்டு மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தியேட்டர் பிளாஸ்ட் ஆக போகுது. டான்ஸ் தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னா, ஹிருத்திக்கும் சரி ஜூனியர் NTRக்கும் சரி பயங்கரமான பாடி வச்சுருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஷர்ட்லெஸ்ஸாக ஒரு ஃபைட்டு மட்டும் பண்ணாங்க கிளைமேக்ஸில். ஐ எம் ஃபினிஷ். அப்புறம் இந்த படத்தை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு அடுத்தடுத்து வர ஸ்பை நியூஸ் மூவிஸ் கூட கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்கும். மேபி யாராச்சும் கேமியோஸ் கூட பண்ணலாம், அதை பற்றி எனக்கு தெரியல. மேபி SRK, சல்மான் கான் யார் வேணால் வரலாம், இல்லை வராமலும் போகலாம். பட் அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும், அந்த சர்ப்ரைஸ் கேமியோ யார் பண்ண போகிறா அப்படின்ட்டு. ஸ்பை நியூஸ்லேருந்து ட்ரைலர் லுக்ஸ் அமேசிங். ட்ரைலரில் வந்து விஷுவல்ஸ்லாம் தரமாக இருந்துச்சு. ஹை ஆக்டேன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைய இருக்குது. பயங்கரமாக ஸ்டன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டன்ஸ் ரெண்டு பேருமே பிரிச்சுருவாங்க. இந்த படத்துக்குள்ளார ஒரு கிளாஷ் இருக்குது. ஹிருத்திக்கும் ஜூனியர் NTRக்கும் நடுவில். படத்துக்கு வெளியில் ஒரு கிளாஷ் நடக்க போகுது. ஆகஸ்ட் 14 Part 2 கூட நம்ம கூலி ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஆஃபனைமர் பாபி கிளாஷ் நடந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஷாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 14 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எந்த படம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். War 2க்கு வெயிட் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.